ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு பேரை மாற்றியே ஆகணும்னு புடிவாதத்தில் இருந்த ஊசி பட்டாசுக்கு செம்ம பல்ப் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம வேலைன்னு என்ன பண்ணிட்டாருனா, நான் சக்தியை நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கேன், நெஞ்சு பிளந்து காமிச்சிட்டாரு. திடீர்னு என்னடா என் பையனை இப்படி மாற்றி வச்சிட்டேடின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்க சக்தியை இருந்துட்டு நீ உள்ளே போமான்னு அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கல் சௌபதி எதுவுமே பேச முடியல. ஐயரை அனுப்பி விட்டு வாடா பெரியவனே மேலே பேசுவோன்னு சொல்லிட்டாரு. கூப்பிட்டு போய் என்ன பேச போகிறீங்க, வட்ட மேச மாநாட போட போகிறீங்க, யாரை எங்கே அடிக்கலாம் எப்படி பிடுங்கலான்னு பேச போகிறீங்க. உள்ளே போனால் நம்ம வேலனோட மாமா ஒரு பக்கம் வந்து நீ வேறு லெவல்லடா கலக்கிட்டடான்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்காம இருந்தாலே சக்தி ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. சக்திகிட்ட வந்து உங்கள் மேலே லவ் வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு பேசினதுனால இதெல்லாம் வெறும் நடிப்பு தானே, எதுக்காக பிளான் பண்ணுறானோ தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கிட்ட நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பிட்ட போட்டதெல்லாம் போதும்னு இவங்க கிளம்பி வர, அதுக்கப்புறம் நம்ம சக்தி வந்து நன்றின்னு ஒரு சீட்டில் எழுதி காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஐயோயோ நம்ம வேலனுக்கு வந்து கிடச்சிது பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி அந்த சீட்டை எடுத்துரு அப்படியே அவ்வளோ கொஞ்சிறாரு, ரொமான்ஸ் பண்ணுறாரு. ஒரு நன்றி சீட்டுக்கே இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம தேனோட அப்பா வராரு. வந்துட்டு நம்ம வேலனோட அண்ணனை பார்த்து இது மாதிரி கடன் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் முடியாதுன்னு சொன்னதும் இல்லாமல் ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேனால் பொறுக்க முடியல, குமுறி குமுறி அழுவுது. அதனால சக்தி ஆறுதல் சொல்கிறாங்க, என்ன இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மேலே போய் இந்த கோவத்தை வேலன்ட்ட காமிக்கிறாங்க. இந்த கோவத்தெல்லாம் வேலன்ட்ட காமிச்சா எப்படிப்பா, நான் அண்ணன்ட்ட பேச முடிஞ்ச அளவு தான் பேச முடியும், இதெல்லாம் நான் அண்ணன்ட்ட பேச முடியாது அப்படின்றாங்க. உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் தான்ப்பா சொல்லி புரிய வைக்கணும், மண்டையிலே 4 கொட்டு கொட்டுங்க, அப்போயாவது திருந்துறாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம சக்தி வெறிப்பேற்றி பார்க்குறாரு நம்ம வேலனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.